என்னுடைய இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, தாவீதும் உடன்படிக்கை பெட்டியும், டேவிட் அண்ட் த ஆர்க் ஆஃப் கவனன்ட் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இது 2 வேத பகுதியில் இருக்குது. ஒன்று 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதே போல் 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்திலேயும், அதே நேரத்தில் 15ஆம் அதிகாரத்திலேயும் இந்த சம்பவங்கள் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் குறிப்பாக நம்ம 4ஆகமத்துக்கு போயிடலாம். 4ஆகமத்தின் 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்திலையும் 15ஆம் அதிகாரத்தையும் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். எல்லோரும் திருப்பிக்கிட்டீங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பாருங்க. தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்று இங்கே தாவீது சொல்லுறதை பார்க்கிறோம். தாவீது அதாவது சவுல் ராஜா ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் இந்த பெட்டியை எங்கே இருக்கு, அதை கொண்டு வர முடியுமான்னு கேட்டான். இதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கு. ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும்போது அவர் தேவனுடைய பெட்டியை அந்த இடத்துல தேடுறாரு. ஆனால் அந்த தேவனுடைய பெட்டி வந்தது நிமித்தமாக சரி அது போதும், அது இருக்கட்டுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பெட்டியோ கர்த்தருக்கென்று அந்த கூடாரத்தை போய் பார்ப்பதோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதோ, உரீம் துமீம், தாவீது அடிக்கடி அந்த உரீம் துமீமை குறித்து, தேவ சித்தத்தை அறிகிறதை குறித்து அடிக்கடி அவர் தேவனிடத்தில் போகிறார். ஆனால் இதெல்லாம் சவுல் ராஜாவுக்கு தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாய் அவருக்கு தெரிந்திருந்தாலும் அதை நாடி தேடி தேவ சித்தத்தை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் என்ன செய்ய அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆசாரியர்களை கொலை செய்தார். இப்படி பொருளாசையை சார்ந்து பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் தாவீதை வனாந்தரங்களிலே துரத்தி அவனை அழித்து விட வேண்டும் என்று, அவன் ஸ்தானத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு தாவீது தான் கர்த்தர் அடுத்த ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட முரண்பாடான காரியத்தை செய்து தேவனுடைய இருதயத்தை அவன் மனவேதனைப்படுத்தி கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. கடைசி வரைக்கும் தாவீதை துரத்தி கொண்டே செத்து போனார். இல்லை, நம்ம கடந்த நாட்களில் அப்படி தானே தியானித்தோம். தாவீதை துரத்தி செத்து போனார். பொருளாசையை சார்ந்திருந்தார். கடவுளை ஒரு நாளும் தேடவில்லை. உடன்படிக்கை பற்றி கண்டுக்கவே இல்லை. மலைக்கு கூட ஆசிரிப்பு கூடாரத்தில் போய் ஒதுங்கவே இல்லை இவர். அப்படி சவுல் ராஜா தன்னுடைய நாட்களை எல்லாம் தேவனை தேடாமலேயே, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலேயே இரண்டகம் பண்ணி, முரட்டாட்டம் பண்ணி, இருதயத்தை வேதனைப்படுத்தி, அப்படி தீர்க்கதரிசியும் வேதனைப்படுத்தி, ஆசாரியர்களையும் கொன்று இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தாவீது ராஜா அப்படி கிடையாது. தாவீது முதல்ல சிங்காசனத்தில் அவர் ஏறி உட்கார்ந்து, ஃபஸ்ட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்த போது, போன வாரத்தில் நம்ம தியானித்தோம், எபியூசியர்களை அழித்து எருசலேம் பட்டணத்தை பிடித்தார். அந்த எருசலேம் பட்டணத்தை பிடிச்சு இஸ்ரவேலுடைய கேபிட்டல் சிட்டியாய் மாற்றினார். அங்கே இருக்கிற சியோன் கோட்டையை பிடிச்சாரு. சியோன் கோட்டையை பிடிச்சி அதை அவருடைய சொந்த வீடாய் மாற்றிட்டார். அதுக்கு பிறகு அவர் எடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்கென்று ஒரு கூடாரம் போட்டார் அவர் வீட்டு பக்கத்தில். அல்லேலூயா. அந்த டென்ட் போட்டு தான் தினமும் கர்த்தரை வீட்டில் எந்த பக்கம், அதாவது வீட்டிலிருந்து பார்த்தா அங்கே கூடாரம் தெரியணும். நான் எந்திரிச்ச உடனே அந்த கூடாரத்தில் முடிக்கணும். அதுக்காக தேவனுடைய கூடாரத்தை போட ஆரம்பித்தார். கூடாரம் போட்டு
உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தார். அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து அந்த கூடாரத்தில் வைக்க வேண்டும் என்பதே தாவீதுடைய இருதயத்தில் எண்ணமாக இருந்தது. அதனால தான் அவங்க சொல்கிறது, சவுலின் நாட்களிலே அந்த கூடாரத்தை அந்த அந்த உடன்படிக்கை பற்றியே நம்ம தேடவில்லை, தேவனை தேடவில்லை. அதனால் இஸ்ரவேலினுடைய எல்லா மூப்பர்களையும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 30,000 மூப்பர்களோடு கூட கலந்து பேசி இந்த மாதிரி பால யூதாவிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த கூடாரத்தில் வைக்க வேண்டும் என்று தாவீது கேட்டபோது, அது அவங்களுடைய பார்வைக்கு நல்லதாய் கண்டபடினாலே, வாங்க எல்லாரும் அந்த உடன்படிக்கை பெட்டியை போய் கொண்டு வரலாம் என்று போறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு அதை தேடி அது வந்து எங்கே இருந்தது அப்படின்னா, வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்படியே தேவனுடைய பெட்டியை இல்லை, நான் வந்து 1 சாமுவேல் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவங்கி ஆமாத்தின் எல்லை மட்டும் உள்ள இஸ்ரவேலை எல்லாம் கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். மொத்த இஸ்ரவேலும் போகுது. அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு தாவீது மாத்திரம் போகவில்லை, 30,000 மூப்பர்கள் மாத்திரம் போகவில்லை, மொத்த இஸ்ரவேல் தேசமும் அந்த பெட்டியை கொண்டு வருவதற்கு போறாங்க. அல்லேலூயா. சவுல் ராஜாவினுடைய நாட்களில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வருஷமா பெட்டி அங்கே அம்மினதாபினுடைய வீட்டிலேயே இருந்தது. அதை தேடி கொண்டு வருவதற்கு அவங்க போனாங்க. அம்மினதாபின் வீட்டில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது? நான் சொல்லியிருக்கேன், 1 சாமுவேல் புஸ்தகத்திலாம் நாம் தியானிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலிலே ஒரு யுத்தம் வந்தது, பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வந்தது. அந்த காலத்திலே ஏலி பிரதான ஆசாரியனாக இருந்தான். அவன் ஓப்பனி பினகாசும் ரொம்ப கீழ்ப்படியாத ஆசாரியர்களாக இருந்தார்கள். இப்போ யுத்தம் வரும்போது சாமுவேலும் அவர் என்ன பெரியவராய் ஓரளவுக்கு வந்துட்டார். இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, யுத்தம் நடந்தபோது எப்பவுமே யுத்தம் நடந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் நடுவில் வைப்பாங்க. நடுவில் வைக்கும்போது சத்துருக்கள் எல்லாம் சிதறடிப்பட்டு போவாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் இவங்க தப்பு கணக்கு போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அங்கே பெலிஸ்தர் இடத்துல வைக்கும்போது பெரிய கூக்குரலெல்லாம் விட்டார்கள். பெலிஸ்தர் கூட பயந்துட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அந்த பெட்டியை பெலிஸ்தியர் பிடித்துட்டு போகிறாங்க. பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போய் தன்னுடைய தேசத்திலே வைத்திருக்கிறார்கள். தேசம் முழுவதும் அந்த பெட்டி நிமித்தமாக, உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக அவங்களுக்கு வாதை வருகிறது. கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் வைக்கிறாங்க. தாகோன் ஒரு தடவை வைக்கிற கீழே விழுந்துச்சு. திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறான், அந்த உடன்படிக்கை பெட்டியே முன்பதாக அது தலை குமிந்து கீழே கிடக்கும்போது திரும்ப எடுத்து நிற்கிறான். அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக கலண்டு கிடக்கிறது. அந்த எகிப்து தேசம் பெலிஸ்திய தேசம் முழுவதும் ஒரு பெரிய ஆண்டவர் வாதையை கர்த்தர் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஃபைல்ஸ் வந்துருச்சு. இதை பார்த்ததுனால அந்த பெலிஸ்தியர் பயந்து, இந்த பெட்டி நம்மிடத்தில் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி சம்பவமெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு சில பரிகாரத்தை பண்ணி அதை நல்ல புது மாட்டு வண்டியில் அதை கட்டி அதை ஏற்றுறாங்க. ஏற்றி பார்த்தீங்கன்னா யோசுவாவினுடைய நிலத்துக்கு அது பெட்சிமேசின் மக்களிடத்தில் வருகிறது. இந்த பெட்சிமேசின் மக்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால அது உள்ள என்னடா இருக்கும் அப்படின்னு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அன்னைக்கு 50,070 பேர் அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டதுனால செத்து போகிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி
திறந்து பார்த்ததுனால 50,070 பேர் மரித்து போறார்கள். இது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, பத்திரமா கொண்டு போயிட்டு இதை நம்ம இந்த மாதிரி சம்பவமெல்லாம் நடக்குதே, உடன்படிக்கை பெட்டியை பயந்து கொண்டு போய் ஆசாரியனாகிய அபினதாப்பின் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அபினதாப்பின் வீட்டில் அந்த பெட்டியை வைக்கும் போது கிட்டத்தட்ட 20 வருஷம் அது எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல், அதற்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் பத்திரமா அவன் வச்சிருக்கான். ஏன்னா தொட்டா கர்த்தர் என்ன செய்வார், அடிச்சிருவாருன்னு ஒரு பயத்தினால 20 வருஷம் அவன் தொடவே இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டியை பக்கமே போல, அதை தேடவில்லை. அதை தேடினாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பார். அவன் தேடவில்லை, அதை தொடவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டான். இப்ப 20 வருஷம் கழிச்சு அந்த உடன்படிக்கை பெட்டி தாவீது அந்த அபினதாபின் வீட்டுக்கு போறாரு. போய் அதை கொண்டு வாங்கன்னு சொன்ன போது அந்த அபினதாப் என்ன செய்யறான், ஆண்டவருக்குன்னு ஒரு புதிய ரதத்தை உண்டு பண்றான். அந்த புதிய ரதத்தை உண்டு பண்ணி நல்ல கம்பளமெல்லாம் மேலே போட்டு நல்ல புது ரதத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி வச்சு கொண்டு வர்றான். கொண்டு வருகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாகோனின் களம் என்கிற இடத்துல இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு. மக்களெல்லாம் ஆடி பாடுறாங்க, தம்பூரு மேளம் நாதசுரம் இதெல்லாம் வாசித்து பயங்கர ஹாப்பியாக கொண்டு வர்றாங்க. 20 வருஷம் கழிச்சு வருதுல்ல, தேசத்துக்குள்ள வருது, தான் போட்ட கூடாரத்துக்குள் வர வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டினால கர்த்தர் எத்தனை காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. யோர்தான் நதியை 2ஆக பிரித்தார். கொண்டு போய் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்கும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி தாகோன் கோயிலில் வைத்தார்கள், உடைஞ்சு விழுந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரிகள் நிமித்தமாக எரியோ கோட்டை உடைந்து விழுந்தது. இப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியில அவ்வளவு பவர் இருந்தது. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் அடையாளமாக இருந்தது. அது எங்கெங்கெல்லாம் போகிறதோ அது முன்பதாக போகும், இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பதாக வருவார்கள். அவர்களுக்கு அது வழியை உண்டாக்கி கொடுத்து இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு முன் சென்றது. அல்லேலூயா. அதனால அத்தனை வருஷம் கழிச்சு அது தேசத்துக்கு வரும்போது ஆடி பாடி கொண்டாடினாங்க. தாகோனின் களம் என்கிற இடத்துல வரும்போது அந்த வண்டி மிரண்டது. நல்லா கவனிங்க, வண்டி மிரண்டது நிமித்தமாக அபினதாபின் குமாரன் ஊசாதை நடத்தி வந்தான். அவனுடைய சகோதரர்கள் முன்பதாக போனாங்க. இவன் பின்னாடி பெட்டிக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கிறான். மாடு மிரண்ட போது பெட்டி கீழே விழுகிற நேரத்தில் அவன் நல்ல விஷயம்தான் செய்தான். என்ன செய்தான், பெட்டி கீழே விழக்கூடாதுன்னு தாங்கி பிடித்தான். ஆனால் கர்த்தர் அவனை அடித்தான், அவன் உடனே செத்து போனான் என்று பார்க்கிறோம். மரிச்சிட்டான். இது ஆண்டவர் செய்தது தப்பா சரியா? நல்லது தானே செஞ்சான். அந்த உடன்படிக்கை பெட்டியை தாங்கித்தானங்க பிடிச்சான். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப ஆண்டவர் கொடுமையுள்ள தேவனா? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லது தானே, ஊசா நல்லது தானே செஞ்சான், நல்லது தான் செஞ்சான். நல்லா ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பெட்டியை தூக்கி வைக்கிறப்ப கர்த்தர் அவனை ஒன்றும் பண்ணல. எதாவது பண்ணாரா? அப்ப கர்த்தர் அடிச்சிருக்கணும் தானே, அப்பவே அடிச்சிருக்கணும். ஆனா மாடு வரும் அந்த அந்த வண்டி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் பிறந்தது நிமித்தமாய் அதை கீழே விழுகும் போது அதை தாங்கி பிடித்ததுனால கர்த்தர் அவனை அடித்தார். ஏன் கர்த்தர் எதை செஞ்சான்னா, இவங்கெல்லாம் இந்த கோகாத் புத்திரர்னு ஒரு புத்திரர் இருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தர் சில பணிவிடை வேலைகளை கொடுத்திருந்தார். பாளையம் புறப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு பாளையத்தை புறப்படும் போது ஆரோனின் குமாரரும் ஆரோனும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பனிமுட்டுகள் இருக்குல்ல, குத்து விளக்கு, சமூக தப்பு மேசை, தூபபீடம், உடன்படிக்கை பெட்டி, அந்த முழுவதும் காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க. அந்த 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 காம்பவுண்டு பிரகாரத்தை அந்த காம்பவுண்ட் இருக்கும், பலகைகளினால் செய்தது. அந்த பனிமுட்டுக்களை எல்லாம் ஆரோனும் அவனுடைய குமாரரும்
சுருட்டி வைப்பாங்க, பேக் பண்ணுவாங்க. நல்ல துணி போட்டு, வெல்வெட் துணியை போட்டு நல்லா கவர் பண்ணி வைப்பாங்க. அவங்க கவர் பண்ணி வைக்கிற நேரத்தில் ஆசாரியன் சொல்லுவான், கோகாத் புத்திரரே, நீங்க வந்து இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவான், எடுத்து சுமந்து செல்லுங்கள் என்று சொல்லுவான். அப்பதான் இந்த கோகாத் புத்திரர் வந்து அந்த பனிமுட்டுகளை, உடன்படிக்கை பெட்டிகளை சுமக்கணும். அது மட்டும்தான் அவங்க வேலை. அதை மட்டும்தான் கர்த்தர் செய்ய சொன்னாரு. ஆசாரியன் மாத்திரமே, ஆரோனின் குமாரனும் அவங்களுடைய ஆரோனும் மாத்திரமே தொடுவதற்கு அதிகாரம் உண்டு. புரிஞ்சுங்களா? அந்த கோகாத்தின் புத்திரருக்கு அதிகாரம் இல்லை. அவங்க சுமந்து சொல்ற நேரத்தில் சுமந்து செல்லணும். அவன் தொட்டா கர்த்தர் அடிப்பாருன்னு பைபிள் இருக்கு. ஆண்டவர் பாருங்க, சின்ன விஷயம்தான், தொடறதுக்கு அதிகாரம் இல்லை, ஆனா சுமக்கிறதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? என்னோட கூட வாசங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவனுடைய குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மூடி அதை பேக் பண்ண பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள், அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அந்த பனிமுட்டுகளை தொடக்கூடாதாவே, சுமந்து மட்டும்தான் சொல்லணும். எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பான், வந்து சுமந்து செல்லுன்னு ஆரோன் சொல்லும்போது அதை சுமக்கிற மாத்திரம்தான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். அதை தொடுவதற்கு அதிகாரம் கர்த்தர் தரவில்லை. அதனாலதான் கர்த்தர் அந்த பெட்டியை எடுத்து அந்த புது வண்டியில வைக்கும் போது கர்த்தர் அவனை அடிக்கல. ஆனால் அந்த வண்டி மிரண்டும் போது அதை தாங்கி பிடித்தான் பார்த்தீங்களா? பெட்டி வழி கீழே விழுகிற நேரத்தில் பிடிச்சான் பார்த்தீங்களா? அந்த இடத்துல கர்த்தர் அவனை பொட்டுன்னு போட்டார். தேவன் தன்னுடைய பரிசுத்தத்திலே ரொம்ப கவனமா இருப்பார். சொல்லப்பட்ட வார்த்தையில கர்த்தர் ரொம்ப கரெக்டா இருப்பார். அதுல உன்னிப்பாய் கவனிக்கிற தேவன் நம்முடைய தேவன், சொல் தவறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க. ஆக்சுவலி இவன் கொண்டு வந்தான் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில ஏற்றி அந்த கொண்டு வந்தது ஆண்டவருடைய பார்வையில தவறான விஷயம். இந்த வண்டியில கொண்டு வருகிற விஷயத்தை இவனுக்கு எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க தெரியுமா? பெலிஸ்தியர் இடத்திலிருந்து கத்துக்கிட்டாங்க. பெலிஸ்தியர் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி அந்த மாட்டு வண்டியில அதை வச்சு கொண்டு வந்து அப்புறம் தான் அனுப்ப. பெலிஸ்தியன் அந்த பெட்டியை தொடும்போது கர்த்தர் ஒன்றும் செய்யலை. நல்லா கவனிங்க. அவன் தூக்கி வைக்கிறான், அவன் எல்லாம் பண்றான், ஆனா கர்த்தர் அவனை ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு இந்த பிரமாணம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி ரதத்திலேயோ அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலேயோ ஆண்டவர் இவன் வந்து தேவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஊசா இந்த மாதிரி விஷயத்தை செய்தான். புது ரதத்துல ஏற்றி பயங்கரமாய் அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்தா கர்த்தர் இம்ப்ரெஸ் ஆகி கர்த்தரை மேல பிரியமாய் இருப்பார் என்று நினைத்து அந்த மாதிரி விஷயத்தை பண்ணினான். கர்த்தர் அதுல எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிறவர் அல்ல. ஆண்டவர் ஆசாரியர்கள் தன்னை தோளிலே சுமப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை ஆசாரியன் எங்க சுமக்கணும்? தோல்ல சுமக்கணும். தேவனுடைய பாரத்தை ஆசாரியன் எங்க சுமக்கணும்? தோளில் சுமக்கணும். அது இல்லாம அலங்கரிக்கப்பட்ட ஒரு வண்டியில கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு விருப்பமே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் போட்டார். நாதாபும் ஆரோனுடைய குமாரர்கள் நாதாபும் அபியூவும் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் கட்டளையிடாத அக்னியை கொண்டு வந்து தூபமிட்டார்கள். கர்த்தர் பாரபட்சமே பார்க்கல, கர்த்தர் போட்டு தள்ளிட்டார். இல்ல, கர்த்தர் அடித்தார் என்று பார்க்கிறோம். இது ஒரு பயங்கரமான, ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்திலே அவர் மகத்துவமானவர். அவர் பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்தர் என்ன பைபிள்ல எல்லா நாமங்களை விட ஆண்டவர் பரிசுத்தத்தையே கர்த்தர் முதன்மையாய் வச்சிருக்கிறார். தியாலஜி கிளாஸ்ல நான் சொல்லி தருவேன்.
எல்லாம் அவருக்கு ஏகப்பட்ட நாமங்கள் இருக்குங்க. ஆண்டவருக்கு ஆயிரமான நாமங்கள் இருக்கிறது. ஆனா அதுல எல்லாம் பிரதானமான நாமம், முதன்மையான நாமம், ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரே நாமம் அவர் பரிசுத்தர் என்பதே. அதனாலதான் கேருபீன்கள் சேராபீன்கள் அவர் பக்கத்தில் நின்று அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இத ஊசா செய்ய மாட்டு வண்டியில கொண்டு அந்த மாட்டு வண்டிங்கிற அது என்ன வண்டினே தெரியல, ஒரு ரதத்துல கொண்டு வந்தான். ரதத்துல கொண்டு வரும்போது அது மிரண்டது நிமித்தமாய் கர்த்தர் தொட்டார், அடித்தார். இதை பார்த்தார் தாவீது, ஐயோ நமக்கு இந்த வம்பை வேணாண்டா, இது எப்படி ஆசாரியனுக்கு அந்த மாதிரி ஒரு அடி விழுகுதுன்னா என்ன கொண்டு வந்து நான் எக்கு தப்பா அதை தொட்டேன்னா என்னோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாரு தாவீது. அதனால என்ன பண்ணார்னா, அதே கோகாத் புத்திரர்களே வருகிற ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷன் வீட்டில் கொண்டு போய் வச்சார். நல்லா பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு அந்த உடன்படிக்கை பற்றி தன்னுடைய வீட்டுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறாரே, நம்மை அடிச்சு போடுறாரே, ஆண்டவர் சின்ன ஒரு டச் பண்ணா கூட கர்த்தர் நம்மளை தொட்டுற ஏதாவது காலி பண்ணிடுறாரு நினைச்சு இவன் பயந்துட்டு தான் கொண்டு போய் எங்க வச்சார், ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு வச்சார். கொண்டு போய் அங்க வைக்கட்டும். ஆனா ஓபேத் ஏதோம் பாருங்க, இவ்வளோ விஷயத்தை அவனும் பார்க்கிறான். அல்லேலூயா. ஊசாவுக்கு கர்த்தர் அடித்த விதத்தை பார்க்கிறார். தாவீது ராஜாவே அதற்காக பயந்த விஷயத்தையும் யாரு பார்க்கிறா, ஓபேத் ஏதோம் பார்க்கிறார். இதை பார்த்துட்டு அவன் தாவீது ராஜா சொல்றாரு, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன தாவீது ராஜா பேச்ச மறுக்காம இது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அவன் இது என் வீட்டில் வேண்டாம், வேற எங்கேயாவது வைங்க, வேற எங்கேயாவது இருக்கட்டும்னு அவன் சொல்லாம பாருங்க, துணிச்சலான ஒரு கீழ்ப்படிதலோடு கூட ஒரு விசுவாசத்தோடு கூட அவன் தன்னுடைய வீட்டுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனான். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி 3 மாதம், ஆமென் சொல்லுங்க, 3 மாசம் ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்துச்சு. ஓபேத் ஏதோமின் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள், பார்க்கலாம். 1 நாளாகமம் அந்த 13 கடைசி வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. ஓபேத் ஏதோமின் வீட்டில் உள்ள அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒன்று இருந்ததுன்னா கர்த்தர் 100 பெருக்கினார். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில் ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஏன் அபினதாபின் வீட்டில் 20 வருஷம் இருந்த போது, 20 வருஷம் அவன் வீட்டில் இருந்தது, ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கலீங்க? எங்கேயாவது அமினதாபியா அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்தார் என்று பைபிள் இருக்கா? சொல்லுங்க. 20 வருஷம் அவன் வீட்டில் இருந்தது. ஆனா ஓபேத் ஏதோமின் வீட்டில் வெறும் 3 மாசம் தான் இருந்தது. அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் அதாவது அமினதாப் தன்னுடைய வீட்டில் 20 வருஷமா இருந்தும் கூட, உடன்படிக்கை பற்றி இருந்தும் கூட அதை பராமரிக்கவில்லை, அதை கண்டுக்கவில்லை, அதை தேடி அவன் போகவில்லை. அவன் தான்றோண்டித்தனமாகவே இது எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சது இந்த உடன்படிக்கை பற்றி, அதை குறித்த ஒரு அக்கறை, அதை குறித்த ஒரு தேடுதல், அதை குறித்த ஒரு வாஞ்சை, அதை குறித்த ஒரு தாகம் அவனுக்குள்ள இருந்திருந்து தினமும் போய் பார்த்திருந்தான்னா இந்த ஓபேத் ஏதோமை போல அவன் தான் தேசத்திலே ராஜாவா இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா. அங்க அபினதாப்பு தான் 20 வருஷத்துல கர்த்தர் அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருப்பார். ஆனா அந்த விஷயத்தை அவன் செய்யாததுனால, அவன் பெட்சிமேட்சின் மக்களுக்கு போல எனக்கும் வந்துடும் சொல்லி நினைச்சதுனால, அதை தொடாம அது பக்கம் போகாம இருந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. 20 வருஷமா கர்த்தர் ஆசீர்வதிக்கல. 3 மாசங்க அந்த உடன்படிக்கை பற்றி பவர் பார்த்தீங்க அப்போ வரைக்கும் இருந்தது. ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
ஹல்லேலூயா. அவன் ஆடு மாடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். நம்ம இப்போ 144வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போல ஹல்லேலூயா, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்களாய் மாற்றினார் ஆலயத்தில். ஹல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வளர்ந்து வருகிற விருட்சங்களை போல கர்த்தர் மாற்றினார். அவனுக்குள்ள ஆடு மாடுகளை கர்த்தர் பெருக பண்ணினார். ஏனென்றால் அவன் இவ்விதமாய் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தபடினாலே. ஓபேத் ஏதோம் என்ன செய்தா? உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய வீட்டுக்கு வந்தது என்று அறிந்த போது அதற்கு என்னென்னமெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஓபேத் ஏதோம் செய்தார். ஹல்லேலூயா. என்னென்னமெல்லாம் செய்யணுமோ அது அதை மதித்தான், தினமும் அதை போய் பார்த்தான். ஹல்லேலூயா. எதுவும் அதுக்கென்று நல்ல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய வீட்டில் முதன்மையான இடத்தை கொடுத்தான், முதன்மையான காரியத்தை அவனுக்கு செய்தான். காலையில் எழுந்திருச்ச உடனே அவன் அங்கே உடன்படிக்கை பெட்டி தான் தேடி அவன் போனான் என்று பார்க்கும். ஹல்லேலூயா. இவன் கர்த்தரை தேடி போனான். உடன்படிக்கை பெட்டியில் தேவ பிரசன்னம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய மகிமைக்கு அடையாளம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 கற்பனைகள் அடங்கிய அந்த 10 கட்டளைகள் அதில் இருந்தது. 10 கட்டளைகள் இருந்தது. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. ஹல்லேலூயா. துளிர்த்த கோல் இருந்தது. தினமும் அதை போய் பார்த்தான். அதுக்கு மேலே கர்த்தர் கிருபாசனத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த கிருபாசனத்திலிருந்து தான் கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசினார், ஆரோனோடு கூட பேசினார், கர்த்தர் மோசையோடு கூட கர்த்தர் பேசினார். அதனால இவன் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்தான். தேவனுடைய பிரசனம் இருக்கிற வீடு, தேவனுடைய மகிமை இருக்கிற வீடு நிச்சயமாய் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் ஆக்சுவலி ஓபேத் ஏதோம் ஒரு பாடகன் கூட, வாத்திய கருவிகளை வாசிக்கிறவன் கூட. அவனை தாவீது தேவாலயத்திலே அப்படி வைத்திருந்தார். ஆசாரியன், தோளில் சுமந்து கொண்டு போகிற ஆசாரியன். அவன் வீட்டில் கொண்டு போய் அதற்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கும்போது, ஆண்டவரே இது அதுக்கு அதை நீங்க தான் பாத்திரர் என்று அவன் சொல்லும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எந்தெந்த வீட்டில் இது ஏசப்பாவுக்கு அடையாளமாக இருக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி. ஏசப்பா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போனாரோ அங்கே அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. பேதுருவின் வீட்டுக்கு பேதுரு கூட்டிட்டு போறார். மாமி ஜுரமா இருக்கிறாள். எழுந்திருந்து கர்த்தர் அவளை நடக்க பண்ணினார். ஜுரத்தை கர்த்தர் நீக்கினார். குருடக்கு பார்வை கொடுத்து சப்பாடிகளை நடக்க செய்தது. ஹல்லேலூயா. லாசரு வீட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தார். லாசர 4 நாள் கழிச்சு கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா இருக்கிற வீடு எந்த வீடோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். தேவ பிரசனம் இருக்கிற வீடு எங்கேயோ அங்கே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பழுகி பெறுவீங்க, வர விருத்தி அடைவீங்க, வர நீங்க பலப்படுவீர்கள். நிச்சயமா நிச்சயமா. எப்பவுமே நம்ம வீட்டில் தேவ பிரசனம் இருக்கும். நம்ம எப்பவுமே நம்ம வீட்டில் கர்த்தரை ஆராதிக்கணும். பாருங்க, எப்ப தேவ பிரசனம் வரும்? எப்ப தேவ பிரசனம் வரும்? ஆண்டவர் சொன்ன, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். நான் அங்க இருக்கிறேன். குடும்பமா சேர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது, குடும்பமாய் வேதத்தை வாசிக்கும் போது, குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வீட்டுல கர்த்தர் இருக்கிறார். அந்த வீட்டுக்கு கிறிஸ்துவே தலைவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓபேத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிரசனம் அவன் வீட்டிலே இருந்தது. இன்னைக்கு அநேக வீட்டுல நாடகம் தான் இருக்குது. அநேகருடைய வீட்டுல சினிமா பாட்டு தான் அதிகமா இருக்கிறது. செல்ல திறந்தா சினிமா தான் பார்க்குறோம், டிவி திறந்தா நாடகத்தை தான் பார்க்குறோம், சினிமா தான் பார்க்குறோம். எப்படி தேவ பிரசனம் இருக்கும்? தேவ பிரசனத்தை உங்கள் வீட்டில் தக்க வைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஜெயம் உங்களுக்கு தான் வரும், வெற்றி உங்களுக்கு தான் வரும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்ன இடம் இருக்கிற இடம் எங்கே என்னைக்குமே அது தோல்வியை சந்திக்காது. உங்களுடைய வீடுகளில் வஸ்துக்களால் நிரம்பப்பட்டிருக்கும். உங்களுடைய மாடுகள் ஆடுகள் எல்லாம் பெருகும். உங்களுடைய வீடு களஞ்சியத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு உண்டான எல்லாம் ஆமென் உங்களை நிமித்தமாக கர்த்தர்
மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபின் நிமித்தமாய் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார். ஆமென். யோசேப்பின் நிமித்தமாக அந்த போத்திபார் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது நிமித்தமாய் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்தார். தேவ பிரசனம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் நதி போன்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் போடணுங்க, நிறைய சவுண்டு போட்டு தேவ பிரசனம் இறங்கி வர்ற அளவுக்கு. அங்கே தேவ பிரசனம் இருந்தால் அந்த வீட்டில் என்ன இருக்காது? எந்த பூடையும் வராது, எந்த பிசாசு வராது, எந்த பொல்லாத கிரியும் அணுகாது. தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல எந்த சாத்தானும் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. நம்ம வீட்டை முழுவதும் கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென். ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கப்பட்டு வெறும் 3 மாதம் தான் இருந்தது, 3 மாதம் தான் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன், நல்லா கவனிங்க. இந்த 3 மாதம் அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிலே இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி இருந்தது நிமித்தமாக அவனை ஆசீர்வதித்தார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது பார்க்கிறார், அது எப்பட்றா கர்த்தர் எப்படி அவனை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, இங்க ஊசாவை கர்த்தர் அவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை. இதுல ஏதோ சம்திங் இருக்குது. இது நிச்சயமாய் இது தேசத்தினுடைய சென்ட்ரல்ல எருசலேம்ல தான் போட்ட கூடாரத்துக்கு அது வந்தே ஆக வேண்டும் என்று. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வருவதற்கு திரும்ப கூட்டமாக போறார். ஹல்லேலூயா. இப்போ முதல் தடவை தப்பு பண்ணினார். 2வது தடவை தாவீது போகும்போது எப்படி போனார் தெரியுமா? வீட்டில் போய் நல்லா படிக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கிறார். அந்த ஆசாரியர்களுக்குள்ள வரமுறைகளெல்லாம் என்னன்னு படிக்கிறார். படித்து அதை வண்டியில் ஏற்றிட்டு வராமல் ஆசாரியர்கள் தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். 2வது தடவை கரெக்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. போயிட்டு ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து அந்த ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வரும்போது பாருங்க, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் 6 தம்பட்டம் அவங்க நடந்த போது பலி செலுத்தினான். வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய பெட்டி சுமந்து போகிறவர்கள் 6 தப்பட்டி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டான். பாருங்க, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியை பலியிட்டு அப்படி 6 அந்த தப்பட்டி நடந்த போது அந்த மாதிரி தாவீது விஷயத்தை செய்தார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் திரும்ப இஸ்ரவேல் பீப்புள் என்ன பண்றாங்க, வந்து தாவீதோடு கூட தம்புரு வாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ட்ரம் அடிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கம்பீர சத்தத்தை தேவனுக்கு முன்பதாக செலுத்துறாங்க. பயங்கரமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரித்து நடனமாடி சந்தோஷமாக ஃபர்ஸ்ட் எருசலேமுக்கு அந்த பெட்டி வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பெட்டி எருசலேமுக்கு வருது. சந்தோஷமா அவர் தூக்கிட்டு வர. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு போலாமா? 1 நாளாகமம் அந்த 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தில், முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாமல் போனபடினாலும். சொல்றாரு பாருங்க, நியாயமானபடி நம்ம அவரை தேடவில்லை, ஆகவே இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரனாகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று, சந்தோஷமாய் பாடுங்கள், அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்தது பாருங்க என்ன நடக்குது. இவர்களோடு கூட 18வது, இவர்களோடு கூட 2வது வரிசையாக தங்கள் சகோதரனாகிய சகரியா, பேன், யாசியேல், இப்படி பலரையெல்லாம் நிறுத்தி ஒரு பெரிய கொயர் கூட்டத்தை நிறுத்தி
எல்லாம் ட்ரம் அடிங்கடா, எல்லாம் பாட்டு பாடுங்க, எக்கால ஊது, சுரமண்டலம் வாசி, டேம்பரின் அடி, எல்லாம் பண்ணி தேவனுடைய பெட்டியை சந்தோஷமாக கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எல்லாரும் பயங்கர சத்தம் திரும்ப நம்மிடத்துக்கு வந்து விட்டது, எருசலேமின் பட்டத்துக்கு வந்து விட்டது. இனி அதை தான் நம்ம ஆளுகை செய்ய போகுதுன்னு சொல்லி கொண்டு வந்தார். இதில் என்னன்னா, தாவீது பாருங்க, தாவீது ஒரு அந்த இடத்துல ஒரு முழு இஸ்ரவேலுக்கே ராஜாவா இருந்தார். அப்படிதானே? ஹோல் இஸ்ரேலுக்கே தாவீது ராஜாவா இருந்தார். ராஜா தன்னுடைய ராஜாவினுடைய வஸ்திரத்தை கழட்டி போடுறார். தன்னுடைய ராஜாவின் வஸ்திரத்தை கழட்டி போட்டு சணநூல் ஏபோத் என்கிற ஆசாரியர்கள்லாம் தரிப்பாங்க, அந்த வஸ்திரத்தை இவரும் மக்களிலே ஒன்றாக, ஆசாரியர்களிலே ஆசாரியர் ஒன்றாக அவர் தரித்து, அல்லேலூயா. அங்கே பார்க்க ஆங்கில பைபிள் அழகாக இருக்கு, வயர்லிங் டான்ஸ் அவர் ஆடினார் என்று. அப்படின்னு என்னன்னா, சுழண்டு சுழண்டு ஆடினார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக தாவீது எப்படி ஆடினார்? சுழண்டு சுழண்டு ஆடினார். பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜா, தேசத்துக்கே ராஜா. ஆனா கர்த்தருடைய காரியத்துக்கு வந்த போது, கர்த்தருடைய தேடுகிற விஷயத்திலே, கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்திலே ராஜா என்கிறதையே அவன் மறந்தான். ஹல்லேலூயா. ராஜ வஸ்திரத்தை உரிந்து தள்ளிவிட்டு சாதாரணமாய் ஆசாரியர்கள் போடுகிற சணலுள் வஸ்திரத்தை தரித்து தேவனுக்கு முன்பதாக ஆடி பாட ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடி துதிக்கிறார்கள். இன்னைக்கு போடுறானுங்க டான்ஸ் எல்லாம், சாவுக்கு ஆடுற மாதிரி ஆடுறதெல்லாம் கிடையாது. தாவீது ஆடின விதவே வேற மாதிரி. கேட்டா சொல்லுவாங்க, தாவீது ஆடலையாம்பாங்க. தாவீது அப்படியே ஆடினார். தாவீது ஆடினதிலே ஒரு பக்தி இருந்தது, தாவீது ஆடினதிலே ஒரு பரவசம் இருந்தது, தாவீது ஆடினதிலே தேவ பிரசனம் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆடுறவனுடைய ஆட்டத்துல சாவாட்டம் தான் இருக்கு. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மைதானே? நீங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆடுற ஆட்டமெல்லாம் எப்படி, டெட் பாடி கொண்டு போகும்போது அதுக்கு முன்னாடி சில கூட்டம் ஆடிட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்க ஆடுறான்? சபையில் ஆடுறான். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஆடலை, தேவனுக்கு முன்பதாக ஆடுகிற ஆட்டம் அது வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது தன்னை அறியாமல் ஆடினான். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை ஆடி அவன் மகிமைப்படுத்துகிறான். இதுல என்ன கிரேட்னா, அந்த இடத்துல தாவீது ராஜா என்கிறவன் ராஜாவாகவே இல்லை. ராஜா இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற விஷயம் அதெல்லாம் கீழே வச்சிட்டார். அந்த மேன்மையை கீழே வச்சார். ஹல்லேலூயா. அந்த பெருமையை கீழே வச்சாரு, அந்த உயர்வை கீழே வச்சு ஒரு பக்கம்லாம் தள்ளி விட்டு கர்த்தருடைய இங்க எல்லாம் நான் ராஜா கர்த்தாவே உம்மை தேடுறனெல்லாம் தேவ சமூகத்தில் போக முடியாது. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் தன்னை வெறுமையாக்குகிறானோ, எவன் தன்னுடைய வசனத்துக்கு பயப்படுகிறானோ, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நான் பெரிய ராஜா, சவுல் ராஜா மாதிரி நானெல்லாம் கத்தரை அவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாள் கூட மலைக்கு கூட அந்த மனுஷன் ஆசரிப்பு கூடாரத்து பக்கம் ஒதுங்கினதில்லை. தாவீது பாருங்க, ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ராஜ மேன்மையை துறந்து கீழே ஒரு நீசனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல ஹல்லேலூயா கர்த்தரை பாடி ஆராதிக்க. இன்னைக்கு சர்ச்சில் கைதட்டி பாட்டு பாடுங்கன்னாவே யாரும் கைதட்டி பாட்டு பாட மாட்டேங்கிறீங்க, வெக்கப்படுறோம். கரங்களை தூக்கி ஆராதிங்கனாவே கரங்களை தூக்கி ஆராதிக்கிறது இல்லை. ஏன்னா மற்றவங்களை நம்ம பார்த்து எதாவது சொன்னா என்ன பண்றது? கண்ணை மூடி ஆராதிங்கனாவே ஆராதிக்கிறது இல்லை. நான் ஒன்று சொல்லட்டா, நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம யாரா மாறிடணும் தெரியுமா? குழந்தையை போல மாறிடணும். ஒரு கள்ளம் கவடம் இல்லாத, ஒரு தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி, நான் ஒன்றும் இல்லை, கர்த்தரை ஏன் கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம்? நான் அவரை மாத்திர சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எந்த மனுஷனையும் சார்ந்திருக்கவில்லை, நான் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து. அதுக்கு தான் கையை உயர்த்தி நீங்க ஆராதிங்க. ஹல்லேலூயா. அங்கே கண்ணை முழிச்சு அங்கே இங்கேயும் பார்க்கிறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஆலயத்துக்கே லேட்டாக வர்றோம். நல்ல கவனி, நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் நித்தமும் அவன் ஒரு சமூகத்தை நம்ம தேட. தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஹல்லேலூயா அப்படி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தினார்.
பாடி ஆராதித்தார். வஸ்திரமெல்லாம் விலகி போயிடுச்சு. இப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் மேல முழு பலத்தோடு ஆடினார் என்று பார்க்கிறோம். முழு பலத்தோடு தனக்கு எந்த ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்து கர்த்தரை ஆராதித்தார், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவன் உடன்படிக்கை கொண்டு போய் கூடாரத்தில் வச்சுறாங்க. அவன் ஜனங்களை என்ன செய்யறான், ஜனங்களை ஆசீர்வதிச்சு ஆளுக்கு ஒரு துண்டு கறியை கொடுத்து அனுப்புறான். இதை தன்னுடைய மனைவியாகிய மீகாள், சவுலுடைய குமாரத்தை என்ன செய்யறான்னா, அவ ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்படிதானே? ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டிருந்தாள். வாசிங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிங்க பாருங்க. 16 17வது வசனம். 2 சாமுவேல் 6 16 17. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பதாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன்னுடைய இருதயத்திலே அவமதித்தார். மனைவி என்ன பண்ணா? அவமதிக்கிறான். ஏண்டா நீ ஒரு பெரிய தேசத்துக்கே ராஜாவா இருக்கிற, முழு இஸ்ரவேல் கோத்திரம் உம்மை பின்பற்றுது, நீ ஒரு ராஜாவா இருந்தும் நீ என்ன செய்ற, ஒரு பைத்தியக்காரனை போல நீ ஆடுறையே அப்படிங்கிறது தன்னுடைய இருதயத்தில் தாவீதை அவமதித்தார். என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து தாவீதின் போட்ட கூடாரத்தில் சமாதான தகன பலியும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்குள்ளும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கு திரும்ப போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் சொல்ல, ஒரு அற்பமான ஒரு மனுஷனையில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று நம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பதாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேல் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டார் என்று அவளை கிண்டலாய் கேலியாய் அவ பேசினான். தன்னுடைய பிரசங்கம் வஸ்திரம் கலண்டிருக்கிறது என்று மற்ற நம்முடைய வேலைக்காரருடைய பெண்களுக்கு முன்பதாக எவ்வளோ ராஜா மகிமைப்பட்டார் தெரியுமா? இன்னைக்கு கேவலமா பேசுற, கிண்டல் பண்றான். இல்லை, அற்ப மனுஷரை போல நீ மாறு. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை போல அற்பமா எண்ணப்படுற ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனை போல நீ என்ன செய்றாய்? இன்னைக்கு ஆடினாய் வேலைக்காரனுக்கு முன்பதாக, வேலைக்காரிகளுக்கு முன்பதாக. இப்போ தாவீது சொல்றாரு பாருங்க. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன்னுடைய தகப்ப பாருங்க, அழகா சொல்றாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தன்னைவானாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக. பாருங்க, இஸ்ரவேலில் எல்லா உன்னுடைய குடும்பத்தை விட, அல்லேலூயா, முழு இஸ்ரவேலுக்கு என்ன தாழ்மையா இருந்தேன். ஆடுகளின் பின்னாக நான் போய்கொண்டிருந்தேன். அல்லேலூயா, கரவலாடின் பின்பதாக நான் போய்கொண்டிருந்தேன். நான் பாட்டுக்குள்ள என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். கர்த்தர் என்னுடைய தாழ்மையாயிருந்த என்னை, சிறியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எடுத்து என்னை இந்த மாதிரி ஒரு ராஜஸ்தானத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கீழிருந்து வந்திருக்கிறேன். நான் சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். எந்த ராஜாவினுடைய பேக்ரவுண்ட் பின்னணியும் எனக்கு இல்லை. நான் சாதாரண ஒரு ஆட்டு இடையன். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் உயர்த்தி ராஜாவாக வைத்திருக்கிறது நிமித்தமாக சொல்ற, சமூகத்திற்கு முன்பதாக நான் ஆடினேன். அவர் சொல்றான், கீழே அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்க, இதை பார்க்கலும் இன்னமும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். இதை விட நான் கேவலமாக நான் ஆடுவேன். ஆனால் இன்னும் என்னுடைய பார்வை, ஏன்னா என்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார்.
நான் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதற்காக கடவுளை நான் மதிக்காமல் போக மாட்டேன். நான் இன்னமும் என்னுடைய பார்வைக்கு நான் நீசனாவேன். அல்லேலூயா. இன்னும் நான் என்ன செய்வேன்? பார்வைக்கு அற்பமாவேன். அப்படியே நீ சொல்லுகிற பெண்களுக்கு கூட மகிமையாய் நான் மகிமையாய் விளங்குவேன். யாருங்க சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உயர்த்தி வைத்தாவே கடவுளை மறந்துடுறோம். நிறைய காசு பணம் நம்ம வீட்டுக்கு வந்தால் கடவுளை மறந்துடுறோம். ஆராதனைக்கே வரமாட்டேங்கிறோம். அடுத்த வாரம் போய்க்கலாம்னு வீட்டில் இருக்கிறோம். பாருங்க, முழு இஸ்ரவேலுக்குமே 40 வருஷம் 6 மாசமும் அவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்தார். ஹல்லேலூயா. ஆளுகை செய்தார். கர்த்தர் சின்ன ஒரு காரியத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து வந்தார். இதே போலதான் சவுல் ராஜாவையும் கர்த்தர் அப்படி கொண்டு வந்தார். ஆனா சவுல் ராஜா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய அவனுக்கு பெருமைக்கு மேல பெருமை வந்தது, மேட்டுமைக்கு மேல மேட்டுமை வந்தது. தன்னை தவிர வேற ஒருவனும் இஸ்ரவேலில ராஜாவா இருக்கக்கூடாது என்று தாவீதை சித்திரவதை பண்ணினான். ஆனால் சவுல் எந்த அளவுக்கு தன்னை உயர்த்தினானோ தாவீது அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னை வெறுமையாக்கினார். பாருங்க, ஒண்ணுமே அர்ப்பணுங்க. நான் நீசங்க, நான் ஒரு பிச்சைக்காரன். இன்னும் தேவனுக்காக நான் அப்படி ஆவேன். அல்லேலூயா. தன்னை தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துறார், தன்னை வெறுமையாக்குகிறார், தன்னை அற்பமா எண்ணுகிறார். அதனாலதான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அல்லேலூயா. ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா. சவுல் ராஜா எவன் உயர்வானோ தன்னைத்தானே உயர்த்துவானோ அவன் தாழ்த்தப்பட்டு போவான். சவுல் ராஜா தன்னைத்தான் உயர்த்தினால் தாழ்த்தப்பட்டு போனார். தாவீது தன்னைத்தான் தாழ்த்தினான், கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இறங்கி வரணுங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுல. ஆமே. நீங்க ஒவ்வொருவரும் துதியின் கோட்டையா இருக்கணும். ஆமே. ஒவ்வொருவரும் துதிக்கிறவளா இருக்கணும். கீழே இறங்கி கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்குன்னு கேவலமாவெல்லாம் ஆடக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ரூம்ல போய் உட்கார்ந்து கர்த்தரை நம்ம எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணுமோ அப்படியெல்லாம் கர்த்தரை தேவன் மகிமைப்படும்படியான ஆராதனையை நம்ம செய்ய வேண்டும். தேவனுடைய பார்வையில் நம்ம தன்னை தாழ்த்தணும். யோவான் ஸ்நானகன் சொன்னாலே அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தான் யோவான் ஸ்நானகன். அவன் நான் சிறுகணும், அவர் பெருக வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக தன்னை யோவான் ஸ்நானகன் தாழ்த்தினார். தேவனுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அகால பிறவி போன்ற என்னை என்றாரே, அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால ஆராதிக்கிற விஷயத்துல தன்னை தாழ்த்தும். ஆமென். எந்த ஆண்டவர் நம்ம இப்படி நீங்க செஞ்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆராதிக்கணும்னா அடிமட்ட லெவலில் இறங்கணும், தரமா கீழே இறங்கி லோக்கலா இறங்கி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். வெக்கப்படக்கூடாது, நம்ம பார்த்துருவாங்களான்னு பயப்படக்கூடாது. ராஜா எல்லாரும் ஹோலி சிலையெல்லாம் அவரை பார்த்துதுங்க. அவனுடைய வேலைக்காரர்கள் பார்த்தார்கள், வேலைக்கார பெண்கள் பார்த்தார்கள். இஸ்ரவேலில் அத்தனை லட்சக்கணக்கான பெண்களும் பார்த்தார்கள் தாவீதை, ஆண்கள் பார்த்தார்கள், சின்னவர்கள் பார்த்தார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல தாவீது பார்த்தீங்கன்னா அவரை போல ஒருவருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன் அந்த மனுஷன் தேவனுடைய வீட்டுக்கு முன்பதாக கூடாரம் போட்டார்? நான் தேவனை எப்பவுமே பார்க்கணும், தேவ சமூகத்தை நித்தமும் நான் தேட வேண்டும், அவரை ஆராதிக்கணும். ஒன்று கேட்பேன், அதையே நாடுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை பார்க்கும்படிக்காக, அதை நான் ஆராய்ச்சி பண்ணும்படிக்காக என் தேவனுடைய வாசஸ்தலத்திலேயே நான் காத்திருப்பேன். 1000 நாள் என்னுடைய வாழ்க்கையில செழிப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், எனக்கு எல்லாம் கிடைக்கலாம். ஆனா ஒரு நாள் 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் எனக்கு நல்லது.